கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Job chapter 36 verse 15. But those who suffer, he delivers in their suffering. He speaks to them in their affliction. யோபு 36 அதிகாரம் 15 வசனம். சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமைக்கு நீங்களாக்கி அவர்கள் ஒடுக்கப்படுகையில் அவர்கள் செவியை திறக்கிறார். Are you feeling burdened and anxious because of the troubles and afflictions in your life? உங்கள் வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகள் மற்றும் வேதனைகளால் நீங்கள் பாரத்துடன் கவலையுடன் இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமைக்கு இருந்து நீங்களாக்கி விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஒருவேளை நீங்கள் வேதனையோட கலக்கத்தோட என் வாழ்க்கையில இவ்வளோ சிறுமைகளை நான் தாண்டி அனுபவித்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒரு வேளை வேதனையோட இருக்கலாம். என் வாழ்க்கையில ஒரு காலத்துல நாங்கள் நல்லா இருந்தோம், சந்தோஷமாக சமாதானத்தோட எல்லாவற்றையும் நாங்கள் இருந்து அனுபவித்து நல்லா இருந்த காலங்கள் உண்டு. ஆனா இப்ப எங்க வாழ்க்கையில நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து எங்க வாழ்க்கை இப்படி சிறுமைப்பட்டு நாங்கள் இப்படி சோர்ந்து போய் இப்படி நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிறோம் சொல்லி நீங்க ஒரு வேளை கவலையோட இருக்கலாம். இதெல்லாம் என் வாழ்க்கையில கர்த்தர் அனுமதித்தார், இதெல்லாம் என் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பனிஷ்மெண்ட் என் வாழ்க்கையில அலோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கூட நீங்க ஒரு வேளை புலம்பிக் கொண்டு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமைக்கு நீங்களாக்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் உங்க சூழ்நிலைகளை மாற்றி உங்களை உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஒரு சில போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிப்பது எதற்குன்னா, அது நமக்கு ஒரு பனிஷ்மெண்ட் அல்ல, நம்மளை ஷேப் பண்றதுக்காக, நம்மளை இன்னும் அவரிடத்துல கிட்டி சேர்வதற்காக, அவருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறுவதற்காக இருக்குது. பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்க வேலை பார்க்குற இடத்துல நீங்க சிறுமைப்பட்டு போயிருக்கலாம், அல்லது நீங்க படிக்கிற இடத்துல உங்களை எல்லாரும் அவமானப்படுத்தி உங்களை ரொம்ப தாழ்வாக நினைத்து கொண்டு இருக்கலாம். நீங்க வசிக்கிற இடங்கள்ல அல்லது உங்க சொந்த குடும்பத்திலே உங்களை சிறுமைப்படுத்தி உங்க குடும்பத்துல உங்களை ரொம்ப மிகவும் உங்களை இல் ட்ரீட் பண்ணி கொண்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, நீங்க சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமையிலிருந்து நீங்களாக்கி விடுவிக்கிற தேவனாக இந்த நாளிலே அவர் உங்களுக்கு இரக்கமுள்ள தேவனாக உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, யோபின் வாழ்க்கையில அவர் ஒரு காலத்துல எல்லாவற்றையும் இருந்து நல்ல ஆசீர்வாதமாக இருந்தார். ஆனா ஒரு நாளிலே அவர் எல்லாவற்றையும் இழந்து மிகவும் சிறுமைப்பட்டு மிகவும் வேதனையோடு காணப்பட்டார். அவர் அந்த சூழ்நிலையில அவர் கர்த்தரை ஒரு நாள் கூட தூஷிக்கவில்லை, கர்த்தரை விட்டு அவர் பின்வாங்கவே இல்லை என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். நீங்களும் உங்களுடைய கஷ்டமான சூழ்நிலையில நீங்க கர்த்தரை இறுக பற்றி கொள்ளும் போது நிச்சயமாகவே அவர் நம்ம சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். யோபின் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து எல்லாவற்றையும் அவர் மிகுந்த சோர்வின் காலத்துல அவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக எல்லாரும் அவரை கைவிட்டப்பட்ட சூழ்நிலையில கூட கர்த்தரை அவர் உறுதியை பற்றி கொண்டார். அவர் என்னதான் இழந்தாரோ எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பி தருகிற தேவனாக அவர் வாழ்க்கையை உயர்த்தி அவர் சிறுமைப்பட்ட நாட்களை மறக்கக்கூடிய நாட்களை கர்த்தர் தந்தார் அல்லவா? இந்த நாளிலே கர்த்தர் அந்த அற்புதங்களை உங்க வாழ்க்கையில கூட அவர் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இதை விசுவாசிக்கிறீங்களா? Your affliction is not the end of the story. It is the place where God is shaping your deliverance. What tried to destroy you will turn into testimony that defines you. Hold on. God is not ignoring your pain. He is using you to lift you, shape you up and bring you into freedom. நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அப்பா, நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அப்பா, சிறுமைப்பட்டவர்களை அப்பா நீர் விடுவிக்கிற தேவனா இருக்கிறதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. யாரெல்லாம் பாரத்தோட வேதனையோட கலக்கத்தோட இருக்கிறாங்களோ கர்த்தாவே, அவங்க இருதயத்துல இருக்க எல்லா வேதனைகளையும் மாற்றி கர்த்தாவே அப்பா நீர் விடுவிக்கிற தேவனாக அவங்க வாழ்க்கையை உயர்த்துகிற தேவனாக அப்பா நீர் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.